கனவிலும் தீர்த்தி தீரோடி நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி. டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க் 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம். சங்கமம் சங்கமம். ஒன்று சாமுவேல் 15 அதிகாரம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்தியை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடலடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இறக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போட கடவுள் என்கிறார் என்று சொன்னார். ஜனங்களுக்கு தெரியப்படுத்தி தொலாயினிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 2,00,000 காலாட்களும் யூதா ஜனங்கள் 10,000 பேருமாய் இருந்தார்கள். சவுல் அமலேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை வைத்தான். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோட கூட உங்களை மாறிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள். எழுத்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் செய்தீர்கள். அப்படியே கேனியர் அமலேக்கியரின் நடுவிலிருந்து விலகி போனார்கள். அப்பொழுது சவுல்
ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போகும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை என்றார். இப்பொழுது கூப்பிட்டான். அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியர் இடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகள் உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியர் ஆகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவர்களுக்கு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு சொல்லாததை செய்தது என்ன என்றான். சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமான என்றான். சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கில் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உண்மை ராஜாவுக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்துக் கொண்டான். அது கிழிந்து போயிற்று. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாக இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் சொல்லுகிறதும் இல்லை, சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன். இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து
என்றான். கர்த்தரை பணிந்து கொண்டான். அவனிடத்தில் வந்து மரணத்தின் கசப்பு அற்று போனது நிச்சயம் என்றான். சாமுவேல், உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்கள் ஆக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயம் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தர் பின்பு சாமுவேல் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதின் நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக. ஏசாயா 59ஆம் அதிகாரம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களை அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் ரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் கரைபட்டு இருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாங்கள் நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கற்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். கட்டு விரியனின் முட்டைகளை அடைவாத்து சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள். அவை தங்கள் கிரியைகளாலே தங்களை நம்பிக்கையுடன் சமாதானத்தை அறியான். ஆதலால் நியாயம் எங்களுக்கு தூரமாய் இருக்கிறது, நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது. வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இதோ இருள்; பிரகாசத்துக்கு காத்திருந்தோம், ஆனாலும் அந்த காலத்திலே நடக்கிறோம். நாங்கள் குருடரை போல் சூழலை பிடித்து கண்ணில்லாதவர்களை போல் தடவுகிறோம். இடங்களில் இருக்கிறோம். நியாயத்துக்கு காத்திருந்தோம், எங்கள் மீறுதல்கள் சொல்கிறது. எங்கள் மீறுதல்கள் எங்களோடு இருக்கிறது, எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம். தேவனை விட்டு பின்வாங்கினோம், கொடுமையாகவும் பேசினோம். கடித்து இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம். நீதி தூரமாய் இருந்தது, சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேர மாட்டாமல் போகிறது. சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயம் என்று வித்தனம் உள்ளவனானார். விண்ணப்பம் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை சிரத்தில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் போட்டுக் கொண்டார். கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். நம்முடைய சத்துக்கள் இடத்தில் சரிவட்டி நம்முடைய பகைஞருக்கு தக்க பலனையும் தீமைகளுக்கு தக்க பலனையும் சரி கட்டுவார். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவர்கள் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் கர்த்தர் வரும்போது கர்த்தருடைய வேகமாய் கொடியேற்றுவார். மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும்
வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை. மத்தேயு 3ஆம் அதிகாரம். சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கட்சியை கட்டிக் கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தனது பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞான ஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகுதி என்று உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர்களிலே வைத்திருக்கிறது. நல்ல கனிகளான மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். மனம் ஜலத்திற்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாவ வெற்றிகளை சுமத்துவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூத்துக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்த்தார். பதரையோ அதிகாத அக்னியினால் சுட்டரித்தார் என்றான். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, வரலாமா என்றான். இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜனத்திலிருந்து கரை ஏறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி பிறந்தத்தில் இறங்கி தம்மையில் வருகிறதை கண்டார். அன்றைய வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன். மத்தேயு 4ஆம் அதிகாரம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் ஏனெனில் தன்னுடைய கட்டளையிடுவார், கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவர்களின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஸ்தாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் எனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு செய்தார்கள். யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். திசையினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது
என்று பிரசங்கிக்க தொடங்கினான். இயேசு கலிலேயா கடல் ஓரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கண்டு, என் பின்னர் வாருங்கள், மனுஷரை சென்றார்கள். அவர் அவரிடம் இருந்து தங்கள் வேலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் கடலையும் தங்கள் கருத்தையும் விட்டு நடந்து வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இன்றைய நாளில் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளிலும் 3ஆம் தேதி ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த கால வேளையிலே நம்முடைய கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்றும் பெயரிட்டபடியினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வேத பகுதியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஒரு சில வேளைகளிலே நாங்கள் கைவிடப்பட்ட நிலையிலே இந்த நாட்களில் இருக்கலாம். நம்முடைய குடும்பத்தினரால், உறவினர்களால், இந்த நாட்களிலே நம்முடைய பெற்றோர்களினால், பிள்ளைகளினால் கைவிடப்பட்டு நாங்கள் இன்றைக்கு அனாதை ஆசிரமத்திலேயோ அல்ல இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட இடத்திலேயோ இந்த நாட்களிலே நாங்கள் இந்த வேளையிலே இருக்கலாம். நாங்கள் விசாரிப்பற்றவர்களாய் இந்த நாட்களிலே இருக்கிறபடியினால் கர்த்தர் இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே உங்களிடத்திலே வருகிறது. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்றும் பெயரிட்டபடினால். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் வாசம் செய்கிற இடம்தான், தேவனை ஆராதிக்கிற இடம்தான் சீயோன். தேவனுடைய சபையைத்தான் சீயோன் என்று இந்த நாட்களிலே சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு சபை ஒதுக்கப்பட்ட நிலையிலே, சபையிலே இருந்து இந்த நாட்களிலே ஒதுக்கப்பட்ட நிலையிலே இந்த நாட்களிலே நீங்கள் இருக்கலாம். தேவனை ஆராதிக்க முடியாதபடி உங்களுக்கு தடைகளை போட்டு இந்த நாட்களிலே அவர்கள் அங்கே சபையிலே இருந்து உங்களை வெளியே இந்த நாட்களிலே திரட்டி இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், நீ அதாவது விசாரிப்பற்றவள் என்று சீயோன் உன்னை சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடினால் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை இந்த நாட்களிலே செய்கிறார். என்னவென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார்,
நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமை பிள்ளைகளே, தேவன் மறுபடியுமாய் விழுந்து போன கூடாரத்தை எடுத்து கட்டுகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார். அதனாலேதான் கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் இன்றைக்கு விழுந்து போய் இருக்கலாம். சில வேளைகளில் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம், குடும்ப பிரச்சனைகள் நிமித்தம், வேலை பழுக்கள் நிமித்தம், ஏதாவது சரீர பலவீனங்களின் நிமித்தம் இந்த நாட்களில் நீண்ட நாட்கள் காத்திருந்து சில காரியங்கள் நடக்க முடியாத நிலைப்பாட்டில் இன்றைக்கு நாங்கள் சோர்ந்து போய் விழுந்து போய் இந்த நாட்களில் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அருமையான அன்பு பிள்ளைகளை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் இந்த நாட்களிலே ஒரு உறுதிமொழி கூறுவதை பார்க்கிறோம். அன்பான அன்பு பிள்ளைகளே, எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் தன்னுடைய வாயினாலே இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். உன்னுடைய சரீரத்தில் உள்ள காயங்கள், உன்னுடைய இருதயத்திலே மறக்க முடியாத காரியங்கள், மற்றவர்கள் செய்த காரியங்கள் நிமித்தம் மன்னிக்க முடியாத அந்த தழும்போடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த காயங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிற தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே உணரக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அப்படியாக இந்த நாட்களில் இந்த காயங்களை ஆற்றுகிறது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே சிறையிருப்பை திருப்புவேன் என்று அடுத்த வசனத்திலே இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே மறுபடியும் தேவன் சிறையிருப்புகளை திருப்புறது மட்டுமல்ல, மண்மேட்டிலே கட்டப்பட்டு அரண்மனை போல் இந்த நாட்களை நிலைப்படுத்துவேன் என்று ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த நாட்களை கொடுத்திருக்கிறபடினால், அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே வாருங்கள். நீங்கள் பட்ட நெருக்கங்கள், நீங்கள் பட்ட உபத்திரவங்கள், சபையில் இருந்து தூக்கி எறியப்பட்ட நிலைமைகள், தனித்து விடப்பட்ட நிலைமைகள், இப்படியான சூழ்நிலையில் நீங்கள் அழுது கொண்டு இந்த நாட்களை புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இந்த நாட்களிலே ஒரு புதிய காரியத்தை இந்த நாட்களிலே செய்கிறார். என்னவென்றால், உங்களுக்கு முதலாவது ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறது மட்டுமல்ல, இரண்டாவது காயங்களை மாற்றுகிறது மட்டுமல்ல, உங்களுடைய சிறையிருப்பையும் மறுபடியுமாய் தேவன் இந்த நாட்களிலே மாற்றி மறுபடியுமாய் எழுந்து நிற்கும்படியாக கர்த்தர் செய்வார். அவர்தான் கர்த்தர். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.